இந்த விஷயம் கூட தெரியாம நீங்க சொந்த வீடு வாங்குனீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். இஎம்ஐலாம் வேணாங்க, இந்த விஷயம் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த வீடு ஃப்ரீயா கிடைக்கும். எல்லாருக்கும் லைஃப்ல வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும். பட் இப்ப லைஃப்ல இருக்கிற பெரிய பிரச்சனை தான் என்ன சொல்றேன்னு புரியலையா? வீடு வாங்குன்ற வேகத்துல நம்ம மேக்ஸிமம் 80% வரைக்கும் லோன் எடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டியை வாங்கிடும். பட் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நம்மளோட சேலரியில 65% வரைக்கும் இஎம்ஐயா போயிடும். ரிமைனிங் இருக்கிற 35% தான் நம்மளோட லைஃப் டைம் இருக்கிற எல்லா எக்ஸ்பென்ஸும் ஃபிட்டிங் பண்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாங்குற வீடு 1 கோடி அப்படின்னா அதோட மந்த்லி இஎம்ஐ க்ளோஸ் டு 80,000 rupees வரைக்கும் வரும். அதே வீட்டுக்கு நீங்க ரெண்டுக்கு போனீங்க அப்படின்னா 30,000 rupees குள்ள நீங்க ரெண்டுக்கு போயிடும். ரிமைனிங் இருக்கிற 40 to 50,000 rupees நீங்க எஸ்ஐபில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 10 இயர்ஸ்ல அதோட கார்பஸ் மட்டுமே க்ளோஸ் டு 60 lakhs ஆகும். பட் இங்க நீங்க அந்த 1 கோடி ரூபாய் லோனுக்கு இஎம்ஐ கூட இன்ட்ரெஸ்டா மட்டுமே 60 லட்சம் வரைக்கும் பே பண்ணிருப்பீங்க. சோ உங்களுக்கு நெட்டா லாஸ் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் டு 1.2 crore லாஸ் ஆகும். சோ அங்க 1.2 crore லாஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ண போறீங்களா இல்ல அதே 1.2 crores கெயின் பண்ணி ப்ராப்பர்ட்டியை லோனே இல்லாம வாங்க போறீங்களா? அதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். லோன் போட்டு வீடு வாங்கணும்னு யோசிக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் கண்டென்ட்க்கு இன்வெஸ்ட் வித் கோபியை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.